என்ன பேர் உங்களுக்கு? எஸ்ரா. எஸ்ரா. நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா? நல்ல சொக்கையெல்லாம் மடிவா இருக்கு. திரும்பி பாருங்க. சரி, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பதில் தெரியுமா? நிறைய கேள்வி வச்சிருக்கிறார் இந்த அம்மா. சரியோ? கஷ்டமான கேள்வி கேட்பாரா, ஈஸியான கேள்வி கேட்பாரு உங்கள்கிட்ட? தெரியா? நீங்க எடுக்க இலக்கத்தை பொறுத்து என்ன? அப்போ இலக்கெடுங்க பாப்போம். என்ன இலக்கம்? 1. முதலாம் இலக்கம். முதலாம் இலக்கத்துக்கான கேள்வி மிகவும் இலகுவான கேள்வி நினைக்கின்றேன். யாருக்கு இலகு? அவருக்கு இலகுவாக நினைக்கின்றேன். பாப்போம். நான் சொல்லவில்லை, நினைக்கின்றேன். இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லஹேம். சரியான விடை. அதற்கான உச்சரிப்பை சொல்லும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பேனா. பேனா. பேனா போடுமோ? அப்ப டீனா. மீண்டுமாக முயற்சி செய்யுங்கள். மீண்டுமாக பேனா. நீங்கள் சொன்ன முதலாவது ஆரம்பம் அது சரியா இருக்கின்றது. அதுக்கு பிறகு பேனா. லேனா. பேனா. லேனா. இல்லை. இல்லனா. முதலாவது எழுத்து பேனா. சரி, இரண்டாவது எழுத்து? இல்லனா. இரண்டாவது எழுத்து இல்லனாவா? பெல். இத்தனா. இரண்டாவது எழுத்தை சொல்லு திரும்ப. முதலாவது எழுத்து பேனா சரியாது. இரண்டாவது இத்தனா. இன்னும் 5 செகண்ட். தெரியாது. வாழ்த்துக்கள், முயற்சி இருக்கீங்களா? என்ன எனக்கு முடியாண்டு நீங்க முடங்கி இருக்காம வந்து இணைந்ததுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். எனவே இவர் பதில் சொல்லவில்லை, எனவே இவருக்கு எந்த புள்ளியும் வழங்கப்படவில்லை. பரவாயில்லை, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இணைந்து கொள்வதும் முயற்சி செய்வதும் தான் முதல் முக்கியம். முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். பாருங்கள் அடுத்தவர். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களோ? காலமே நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களோ? பதில் சொல்லுவீங்களோ? என் பேர் என்ன? கிறிஸ்டியன். எந்த பேர் என்று கேட்டான். தெரியல. எந்த பேர் தெரியாம அவ்வளவு இருக்கீங்க நீங்க? நானும் பஸ் குத்த இல்லை. என்ன பஸ் குத்தி வந்ததா தெரிஞ்சிருக்கும். சரி, உங்களுடைய இலக்கத்தை எழுங்க பாபம். என்ன இலக்கம் வேறு நினைக்கிறீர்கள்? பத்தாம் இலக்கத்துக்கான கேள்வி என்ன பார்த்து விடுவோமா? உங்களது 10ஆம் இலக்கத்துக்கான கேள்வி, இயேசு மரித்து எத்தனை நாளில் உயிர்த்தெழுந்தார்? 3 சரியான விடை. அதுக்குரிய உச்சரிப்பை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திரும்பி அங்க பார்த்துக்கொண்டு இப்படி பார்த்துக்கொண்டு சரியா சொல்ற காதை மட்டும் அவரை பார்க்கணுமா? திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து கேள்வி கேளுங்க. எங்க 10ஆம் இலக்கத்துக்கான கேள்வியை பார்ப்போமா? 10ஆம் இலக்கத்துக்கான உங்கள் கேள்வி, இயேசு மரித்து எத்தனை நாளின் பின் உயிர்த்தெழுந்தார்? 3 சரியான விடை. அதற்கான உச்சரிப்பு குட் கோயிங். தானா. இம்மன்னா தானா? இல்லை, திரும்பவும் ஆரம்பிக்கும்படி அன்புடன் கேட்கிறோம். சரியான விடை அல்ல. திரும்பவும் ஆரம்பிங்கள். பதில சொல்லுங்க ஒரு முறை. சரியான பதில் என்ன? 3. அதை உச்சரிங்கள் பார்ப்போம். ஸ்பெல்லிங். அங்க என்ன சத்தம் பெற மாதிரி இருக்கு எனக்கு ஏதோ. அப்பா அங்க இருக்கிறாரோ? இல்லை. அப்ப யார் அங்கிள் இருக்கிறாரோ? இல்லை. முதல் வந்து பதில் சொல்லாம போட தெரியுமா ஒருத்தர், அவர் அங்க ரகசியமா சொல்றாரு நமக்கு பதில. இது உங்கள் நேரம் முடிந்து விட்டது. மன்னிக்கவும் 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 மன்னிக்கவும். ஏன் கஷ்டமா இருந்தது? எங்க வாங்க, திருப்பி வாங்க ஒருக்கா. மைக்க வாங்கிட்டு வாங்க காட்ட. 3 என்ன? 3 அப்படி இம்மனால் தொடங்கும். மூவன்னா. இப்ப அடுத்த சொல்லுங்க பாபு. மூவன்னா இன்னன்னா இல்ல ரூ என்ன? 3 எழுத்து என்ன பேர்? 3 இருக்கு. மூவன்னா இன்னன்னா ரூ என்ன? சரி, பரவாயில்ல. முயற்சியதுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு முறை இவருக்கு கரவசம், இவரை வாழ்த்தி இவரை உற்சாகப்படுத்துவோம் உங்கள் கரவசம் மூலமாக. ஏனென்றால்
புள்ளி பெறுவது என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட முயற்சி என்பது மிக முக்கியம். இந்த இளவயதில் துடிதுடிப்புடன் வந்து சபை ஏறுவது என்பது பெரிய ஒரு சாதுரியம், ஒரு சாதனை. அவரை வாழ்த்துக்கொள்வோம். அங்கே 3வது வாருங்கள் என்று அண்டி. அவங்க அண்டி எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன். என்ன பேர் உங்களுக்கு? நொனருமாவா? நயோமி. நயோமி. முதல் வேறு பேர் சொன்ன மாதிரி இருக்குது. இல்ல. இல்லை. சரி, இங்கே சபையரை பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க உங்களுக்கு. வணக்கம். கைக்கு இப்படி வணக்கம் எப்படி சொல்கிறது? தண்ணி எப்படி செய்ய நீங்கள் செய்கிற தண்ணி என்ன? நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்களா? இப்படி 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 அதே மாதிரி தான் வணக்கம். சரி, உங்கள் இயக்க தொடங்க. 8ஆம் இலக்கம். உங்களுக்கு 8வது இலக்கத்துரிய கேள்வி, இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? இயேசுவை காட்டி கொடுத்தவர் யார்? பேதுரு. ஒரு நிமிஷமா மன்னிக்கவும், சிலவளை நான் சொன்னது விளங்காமல் இருக்கலாம். தெரியாது. திருப்பி ஸ்டார்ட். மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்கின்றோம். உங்கள் கேள்வி, இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? ஜூதாஸ். சரியான விடை. அதுக்கான உச்சரிப்பு ஜூவனா தாவனா இஸ்ஸனா. சரியான விடை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? எப்ப சரியான பதில் சொல்லுவாரு பார்த்து கொண்டது டக்குனு சரியானு சொல்லிட்டார். நான் ஜட்ஜை தான் கேட்பேன். சொன்னது சரியா? முதல் போற பதில் சொல்லி ரெண்டாவது போற பதில் சொன்ன மாதிரி ஜட்ஜஸ் சொல்லிவிட்டார்கள். நான் சொன்னால் அவர்கள் சொன்ன மாதிரி என்று சொல்லி, ஆகவே தான் நான் சொன்னேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த அணியிலிருந்து ஒருவர் தான் பதில் சொல்லியிருக்கிறார். நிறைந்த வாழ்த்துக்கள். உங்கள் பேர் ஒரு முறை சத்தமா சொல்லுங்க. இதுக்கு 10 சத்தமா? இன்னும் சத்தமா? லயோமி. லயோமி. லயோமிக்கு எல்லோரும் ஒரு முறை ஒரு கரகோஷம் கொடுத்த ஒரு வாழ்த்துங்கள் பார்ப்போம். ஏனால் இந்த திறமை அணிக்கு முதல் புள்ளியை பெற்றுக் கொடுத்தவரே அவர் தான் இந்த சுற்றில். நிறைந்த வாழ்த்துக்கள். உங்கள் உற்சாகத்துக்கு தான் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உற்சாகம் தான் முதல் முக்கியம். உற்சாகமும் முயற்சியும் முக்கியம். ஏன்னா அது இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது. என்ன துணிந்து முறையேறி உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 2வது சுற்றில் அடுத்த சுற்றுக்கு போவோமா? அடுத்த சுற்றில் வித்தியாசமாக அமைப்போம். எப்படி என்ன சிரிக்க வைக்க போகின்றார். இந்த மூவரும் அல்ல, இந்த 2 அணியிலிருந்து அடுத்த மூவரும் வந்து ஒருவரை ஒருவர் சிரிக்க வைப்பார். அது எப்படி சிரிக்க வைக்க போறார், எப்படி சிரிப்பார் என்பது எனக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சுற்றில். ஓகே. எடிட் பண்றேன்.